ஓம் சரவணபவா. மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் இருக்கும் சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான பலன். நிச்சயமா பாவகிரகம் 10ல இருந்து சுய ஜாதகத்திலே இருந்தா ரொம்பவே பலனை கொடுக்கும். இப்ப கோச்சாரத்துல உங்கள் ராசிக்கு 10ல அமர்வது ரொம்ப சிறப்பு தாங்க. கண்டிப்பா தொழிலுக்கு முதலீடு செய்பவர்களா இந்த நேரத்துல முதலீடு செஞ்சு அதுக்கு புதிய தொழிலாம் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு ஏற்படும். அதுக்கு ஒரு உந்துதலை இவர் சனி பகவான் தருவாரு. விரயத்தை நிச்சயம் கொடுக்கும். அது தொழிலுக்காக ஒரு விரயத்தை நிச்சயம் அவர் கொடுப்பாரு. விரயஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுறாரு. அதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தையும் அவர் தொடர்பு கொள்றதுனால நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்தேறும். அதே மாதிரி 2வது திருமணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, டைவர்ஸ் ஆயிட்டு ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் திருமண காலகட்டமா திடீர்னு குருபலன் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுக்கு சனி மூலியமா பிராப்தம், அதாவது கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் அவரு மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் இதெல்லாம் நடக்கும். அதனாலதான் இதை நான் சொன்னேன். அதே போல பாத்தீங்கன்னா குரு பகவான், இந்த குரு உங்களுக்கு ஜென்ம குருவா இந்த வருடம் வரப்போறாரு. ஜென்ம குரு என்ன பண்ணும், கண்டிப்பா அலைச்சலை கொடுக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கிற விஷயம் என்னன்னா, புகழ்ச்சிக்கு மட்டும் மயங்காதீங்க. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா மிதுன ராசி அவன் நம்மள புகழ்றான்னு தெரிஞ்சாலுமே பரவாயில்லடா, நம்ம ஏமாத்துறதுக்காக தான் புகழ்றான்னு தெரியும். உங்களுக்கே நல்ல அந்த ஒரு புரிதல் இருக்கும். நல்லாவே அதை புரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் அதை சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அதுக்காக ஏமாந்து போயிடுவீங்க. நிறைய விஷயம் செலவு பண்ணிடுவீங்க. ஸோ இதனால இந்த காலகட்டத்துல நீங்க பணத்தை கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு இது பண்ணிக்கங்க. ஏன்னா விரயத்தை இந்த சனி பகவான் தூண்டி விடுறதுனால சுத்தி இருக்கிறவங்கள எல்லாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி புதிய நண்பர்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்க. அவங்க ஏமாத்தணும் நோக்கத்துல வரமாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஏமாந்ததுக்கு அவங்க பொறுப்பாக மாட்டாங்க. அதனால கான்சியஸா நீங்க இந்த காலகட்டத்துல இந்த புகழ்ச்சிக்கு மயங்காம புதிய நண்பர்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு முதல்ல அந்த நம்பிக்கைத்தன்மை அவங்க மேல வரணும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லா வந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் தொடர்பு உள்ள ராசி எதுனா இந்த மிதுன ராசி. சீக்கிரம் மத்தவங்களை நல்லா கவர்ந்து பேசுறதா இருக்கட்டும், நல்லா அந்த இது இருக்குங்க உங்களுக்கு. அந்த ஒரு தன்மை உள்ள ராசி. அதே மாதிரி உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்திலே குரு உச்சமாகிற ராசி. அதனால இதெல்லாம் கூடுதல் பலமான ஒரு ராசி. இருந்தாலும் இந்த புகழ்ச்சிக்கு மயங்காம இருந்துட்டாங்களே பெரிய விஷயம். நீங்க இதை தப்பிச்சிருவீங்க. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா ராகு கேதோட சஞ்சாரம் நல்லா சிறப்பாவே இருக்கு. உங்கள் ராசிக்கு இப்ப 10ல இருக்கிறது பாக்கியத்துக்கு மாற போறாரு. ராகு கேதோட சஞ்சாரத்தை பத்தி நான் இன்னொரு வீடியோல அதுக்கப்புறம் பேசலாம். இது ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது. இந்த சனி இந்த காலகட்டத்துல இதெல்லாம் முக்கியமான ஒரு அமைப்பு. அதே பிறகு பள்ளி படிக்கிற பசங்களுக்கு நல்லா மேல உயர்கல்வி படிக்கணும், கடல் கடந்து போறதுக்கான அமைப்பு. ஏன்னா ஜலராசியில